ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு எக்கை பொறுமையாக உடச்சி எடுத்துக்கலாம். அந்த ஷெல் எதுவும் விழாமல் பர்ஃபெக்டாக உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அது நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்போவுமே நல்லது எக்லேருந்து. ஏன்னா அந்த இதை ரிமூவ் பண்ணாமல் நம்ம பீட் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் எக் ஸ்மெல் நமக்கு நம்மளோட டிஷ்ஷில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நமக்கு டேஸ்ட் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ அது என்ன மாதிரி அந்த ஒயிட், அதை பாருங்கள் ஒயிட்டாக சின்னதாக தெரியுதுல்ல, அதை நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த எக்கில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல சுகர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லா டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க், பால் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை காசி ஆற வச்சு அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட எக்கு, பேக்கிங் பவுடர், சுகர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக கோதுமை மாவு அல்லது மைதா சேர்த்துக்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் ஆஃப் வீட் ஃப்ளார், கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட் ஃப்ளார் வேணாம், மைதா தேவைன்னா மைதா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குன்னு செய்கிறதுனால மைதாக்கு பதிலாக கோதுமையே நமக்கு நல்லது. அதனால் நான் வீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண இந்த பேட்டரை நம்ம ஹீட் பண்ண பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுட வேண்டியதுதான். நம்ம சின்ன சின்னதாக ஊற்றினோன்னா குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல பபுள்ஸ் வந்திருக்குன்ட்டு. இப்படி பபுள்ஸ் ஓட்ட ஓட்டையாக அதிகமாக வந்தால் நம்மளுடைய டிஷ் நல்ல சாஃப்டாக நல்ல டெக்ஸ்சரில் சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி மாவு இல்லை அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. டீ போடுற நேரம் கூட ஆகாது இதோடைய ரெசிபியை செய்கிறதுக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு அடிக்கடி இது வேணும்னு கேட்பாங்க. வாரத்துக்கு 2 முறையாவது செஞ்சுடுவேன். இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது மேலே ஹனியோ இல்லைனா சாக்லேட் சாஸோ நம்ம ஊற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி மினிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.